ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிளான ஜூஸ் ரெசிபி தாங்க. இதுக்கு மிக்ஸியோ ஒன்றுமே யூஸ் பண்ண தேவையில்லைங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சே தான் நமக்கு இந்த ஜூஸ் ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த கிளாஸில் ஹாஃப் சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்து நான் அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ஜூஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு சப்ஸா சீட்ஸ் எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஜூஸ் ரெசிப்பியில் நீங்கள் சப்ஸா சீட்ஸு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதில் சோடா சேர்த்துக்கலாங்க. சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நமக்கு அந்த நன்னாரி சிரப்பத்தெல்லாம் ஊற்றுனது எல்லாமே கீழே அடியில் நிற்குங்க. அதுக்கு தான் லைம் ஜூஸு எல்லாமே அடியில் நின்றுக்குறோம். அதுக்கு தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய சோடா சர்பத்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சிம்பிளான ஜூஸ் ரெசிபி தாங்க. இதுக்கு நம்ம மிக்ஸியோ ஒன்றுமே யூஸ் பண்ண தேவையில்லைங்க. சோடா மட்டும் நம்ம கடையில் வாங்கினா போதும். பாக்கி எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.